எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் கோவில் திருவாய்மொழியில் 7வது நூறில் 2வது பதியத்தில் 7வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய், பற்றிலார் பற்ற நின்றானே. கால சக்கரத்தாய், கடலிடம் கொண்ட கடல் வண்ணா, கண்ணனே என்னும் சேல்கொள் தன் புனல் சூழ் திருவரங்கத்தாய் என்னும் என் தீர்த்தனே என்னும் கோலமா மழைக்கண் மல்கவிருக்கும் என்னுடைய கோமல கொழுந்து அப்படிங்கிறதாக பாட்டுது. பாட்டோட அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பால துன்பங்கள்னா பல வகையான துன்பங்கள் இன்பங்கள். பாலன்னா இந்த இடத்துல பல வகையான துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய், இதையெல்லாம் வச்சிருக்க. இந்த ஜீவாத்மாவுக்கு இதையெல்லாம் கொடுத்துருக்க, பல வகையான இன்பங்கள் துன்பங்களை கொடுத்துருக்க. பற்றிலார் பற்ற நின்றானே. இந்த இடத்துல பற்றிலார்ன்றது என்னன்னா, எதுலையுமே பற்று இல்லாதவர்கள் எடுத்துக்கூடாது, உலகப்பற்று இல்லாதவர்கள் எடுத்துக்கணும். உலகப்பற்று இல்லாதவர்கள்னா அடியார்கள், முனிவர்கள், சித்தர்கள்லாம் சாமியே கும்பிட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய சித்தர்கள் தெய்வ வழிபாடே இருக்காது. அவங்க காரியத்தை மட்டும் கரெக்டாக கண்ணா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி எதுலேயுமே பற்று இல்லாதவங்க, தெய்வ நம்பிக்கையில் கூட பற்று இல்லாதவர்கள் தான் சித்தர்கள். அதில் கூட தெய்வத்தின் மீது கூட பற்று இல்லாதவர்கள் தான். அது சிலர் இருக்காங்க. சிலர் அதெல்லாம் சாமி கும்பிட்றவங்க, இது பண்ணுற தெய்வ சிந்தனையோடு இருக்கிற சித்தர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் சித்தம்னாலேயே சித்தர்கள்னாலேயே சித்தத்தை கட்டுப்படுத்துறது தான். சித்தத்தை இப்போ எதுலேயுமே இடங்கள்லாம் இருக்குது. அதுதான் பற்றிலான்றது. இந்த இடத்துல என்னென்னா, அந்த மாதிரி இது கிடையாது. எதுலேயுமே பற்று இல்லாதவர்கள், உலகப்பற்று இல்லாதவர்கள் அப்படி எடுத்துக்கணும். பற்றிலார் பற்ற நின்றானே. அப்படி அந்த எந்த பற்றும் இல்லாதவர்கள் உன்னை பற்றி இருக்காங்க. தெய்வ நம்பிக்கையில் உன்னை மட்டும் பற்று இருக்காங்க இல்லையா, அதை சொல்றாருங்க. பற்றிலார் பற்ற நின்றானே. அவங்கெல்லாம் பற்றில்லாதவர்கள்லாம், உலகப்பற்று இல்லாதவர்கள்லாம் உன்னை பிடிச்சிக்கிற மாதிரி, உலகத்தில் பற்று இல்லாதவர்கள்லாம் உன்னை பிடிச்சிக்கிற மாதிரி நின்றவனே. கால சக்கரத்தாய், இதில் பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தாய்ன்றது முக்காலங்களையும் முன்னின்று இயக்குபவனேன்னு எடுத்துக்கணும். 3 காலங்களையும் முன்னின்று இயக்க கால சக்கரமே நீதான். 3 காலம் இருக்கு இல்லையா, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இது எல்லாத்தையும் முன்னாடி இருந்து எல்லாருக்கும், எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நடத்துறதே நீதான், கால சக்கரத்தாய். அதுதான் இந்த இடத்துல கடலிடம் கொண்ட கடல் நிற வண்ணா. கடலிடம் கொண்ட, கடலையே தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட கடல் வண்ணா. கடலையே தெற்பார் கடலையை வசிப்பமாக கொண்ட கடல் வண்ணா, கடல் போன்ற நிறத்தை உடையவரே அப்படிங்கிறதாக அர்த்தம். கடல் வண்ணா, கண்ணனே என்னும் சேல் கொள் தன் புனல் சூழ். கண்ணனே என்னும், கண்ணனேன்னு கண்ணனே பெருமாளே நாராயணனேன்னு எல்லாரும் போற்றக்கூடியவனே. சேல் அதில் இருக்கு பாருங்க, சேல்கொள் தன் புனல் சூழ். சேல்கொள் தன் புனல் சூழ். சேல்னா மீன்கள், புல்னா இருக்கிற மீன்கள் நிறைந்திருக்கின்ற, தன்னுனா குளுமையான, புனல்ன்றது நீரை குறிக்கும், தண்ணீரை. புனல்ன்றது அந்த காவிரி ஆற்றை சொல்றாரு இந்த இடத்துல. என்ன பின்னாடி திருவரங்கத்தை சொல்றார், அதனால காவிரி ஆற்றை எடுத்துக்கணும் நம்ம இந்த இடத்துல. புனல் சூழ், அந்த மாதிரி புனல், குளுமையான மீன்கள் நிறைந்த, குளுமையான தண்ணீர் சூழ்ந்த திருவரங்கத்தாய், திருவரங்கத்தில் கோயில் இருக்கோனே அப்படின்றது இந்த இடத்துல. திருவரங்கத்தாய் என் தீர்த்தனே என்னும். என் தீர்த்தன்னா தூய்மையானவன் அர்த்தம். தீர்த்தன்னா தூய்மையானவன், என்னுடைய தூய்மையானவனே, எந்த மாசு இல்லாதவனே. என் தீர்த்தனே என்னும் கோல மாமழை கண் மல்க இருக்கும். கோலன்னா அழகிய, கோல மான்னா பெரிய, மழைனா தண்ணீர் கொட்டுறது, மல்கன்னா கண்ணீர் பெருக, மல்க பெருகி. கோல மாமழை கண் மல்கவிருக்கும். கண் மல்கவிருக்கும்னா அதாவது மழை கொட்டுற தண்ணி மாதிரி கண்ணில் ஆறா தண்ணி பெருக்கெடுத்து ஓடுறது நம்ம.
இப்படி அழகாலே கண்ணில் தண்ணி பெருக்கிறது ஓடுறதுன்றமே அதுதான். அழகிய கண்களில் தண்ணீர் ஊற்றா சுரந்து கொட்டிட்டு இருக்கிறவன் என்னுடைய கோமளத்தை என்னுடைய எனக்கு என்னுடைய பெண்ணாகிய கோமளம்ங்கிறது மெல்லியன்னு அர்த்தம். கோமலன்னா மெல்லிய, ஞாபகம் வச்சுங்க. என்னுடைய மெல்லிய கொடியாகிய இந்த இருக்காலே அந்த நம்மாழ்வார என்ன பண்ண போறேன்னு கேட்குறது. அது பின்னாடி வரல. வெறும் கோமல கொழுந்தே அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இடத்துல கொழுந்தன்றது கொடி படர கொம்பா இருப்பவனேன்றது மறைப்பொருள். கொடி படர கொம்பா இருக்கிறது யாரு? பெருமாள் தான். அது இந்த இடத்துல மறைப்பொருள். இதெல்லாம் மயக்காடியில் வரும் என்றது இங்கே மறைப்பொருள். இது மயக்காடியை சேர்ந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாட்டு அருமையான பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டை சந்திப்போம். தேங்க்யூ.